அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆன்லைன் தமிழ் டீச் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் களஞ்சியம் வெப்சைட் தொடர்பாக குறிப்பாக ஒரு எம்ப்ளாயினுடைய லாகின் பாஸ்வேர்டை அனதர் மெத்தடில் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இயல்பாக ஒரு எம்ப்ளாய்க்கான பாஸ்வேர்டு ரீசெட் ஆப்ஷன் ஓடிபி தான். இன்னொரு மெத்தட் மூலமாக எப்படி இதை நம்ம பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாஸ்வேர்டு ரீசெட் ஆப்ஷனில் சமீப காலமாக பலர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஓடிபி குறித்த நேரத்தில் ஃபோனுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் கேட்டோம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். சரி, அந்த மெத்தடை தவிர்த்து வேறு எந்த மெத்தடில் இந்த பாஸ்வேர்டு ரீசெட் ஆப்ஷனை பண்ணுறது அப்படின்றது தொடர்பாக தான் இந்த செயல் விளக்கு வீடியோ. அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்கட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஐடின்ற இடத்துல எம்ப்ளாயினுடைய ஐடியை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஓடிபி கொடுத்தா உடனே வரல. ஸோ அதனால் கீழே அப்டேட் பாஸ்வேர்டு யூஸிங் செக்யூரிட்டி கொஸ்டின் அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே யுவர் ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதில் கேட்குற செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு சரியான ஆன்சரை டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு இதே போலேயே கீழே இருக்கிற டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. யுவர் ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போது உங்களுடைய நியூ பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் ஒரே மாதிரியாக டைப் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக போடுங்க. ஆல்ஃபபெட்டில் கேபிட்டல், ஸ்மால், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் நியூமரிக், இந்த மாதிரி பிளெண்டிங்காக கொடுங்க. இது மாதிரி கலப்பு வகையாக கொடுத்தீங்கன்னா தான் பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் அக்செப்ட் ஆகும். அது உங்களுக்கே தெரியும் இந்த பாஸ்வேர்டை பற்றி. ஸோ பெருசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்ட இடைவெளியில் இதை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்களாகவே ஒரு 2 மாதம் 3 மாத இடைவெளிக்குள்ளே மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு இந்த லாகின் பண்ணும்போது சில அந்த பிரச்சனைகள் வராது. ஸோ ரெகுலர் யூசேஜ் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸாவது உங்களுடைய பர்சனல் லாகினில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒரே மாதிரி கொடுத்தோடனே க்ரீன் சிக்னல் வரும். இப்போது பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட்டட் ஆகிடுச்சு. டோட்டலாக இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ விண்டோவில் திரும்ப லாகின் பண்ணுறதுக்கு இந்த லாகினை கூட கிளிக் பண்ணி போகலாம். சில டைம் இஷ்யூ வருது, அதனால் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்இன் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுக்குறோம். புதுசாக நம்ம செட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறோம். பாஸ்வேர்ட் சேவ் ஆப்ஷன் கொடுத்துருந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஓடிபி வராத சமயத்தில் இந்த அதர் ஆப்ஷனான இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.